Greetings aspirants, welcome to Kadiga Academy. நான் முருகன். Body fluids and circulation இந்த லெசனோட அடுத்த டாபிக் வந்து cardiac cycle. ஆக்சுவலா நம்ம human circulatory systemலயே இந்த cardiac cycle பத்தியும் ECG பத்தியும் ஒரு ஓவரால் வந்து ஒரு டிஸ்கஷன் நம்ம அங்கேயே பண்ணிருந்தோம். பட் இருந்தாலும் இப்போ நம்ம செப்பரேட்டாவே வந்து இந்த cardiac cycleன்ற இந்த கண்டென்ட் வந்து எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றது நம்ம இங்க சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே ரைட். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்படின்றது என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ ஒரு சிம்பிளா ஒரு அதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் இங்க சொல்லிடுறேன். ஓகே ஸோ நம்ம வந்து ஹார்ட்ல வந்து ஸோ ரெண்டு அப்பர் சேம்பர்ஸ் ஸோ ஏட்ரியம் அப்படின்றதும் ஏட்ரியாஸும் கீழே வந்து வென்ட்ரிகல்ஸ் இருக்கிறது நமக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்படின்றது என்னன்னா ஸோ நமக்கு தெரியும் சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீனா கேவா வழியா ரைட் ஆட்ரியமுக்கு பிளட் வரும். ஸோ ரைட் ஆட்ரியம்ல இருந்து பிளட் வந்து என்ன ஆகும், சைமல்டேனியஸா ஹார்ட் வந்து ஜாயிண்ட் சிஸ்டோலிக்ல, அதாவது ரெண்டு ஏட்ரியமும் அட் த டைம் வந்து ஜாயிண்டா ஒரே நேரத்துல சுருங்கும். ஸோ நம்ம ஜாயிண்ட் சிஸ்டோல்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா ரைட் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து பிளட் ஆனது ட்ரைகாஸ்பைட் பைகாஸ்பைட் வால்வ் வழியா ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட் வரும். சோ அகைன் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல் சைமல்டேனியஸா ஒரே நேரத்துல ஜாயிண்ட் சிஸ்டோலிக் வரும்போது பிளட் வந்து ரெண்டு வென்ட்ரிக்கல்ல இருந்து பம்ப் ஆகி வெளியே போகும்போது ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து செமிலூனார் வால் பல்மனரி வால் வழியா பல்மனரி ஆர்ச்சி வழியா லங்ஸ்க்கு போகும். அதே நேரத்துல லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பிளட் வந்து அயோட்டிக் வால்வ் ஆர் செமிலூனார் வால்வ் வழியா அயோட்டாக்கு வந்து அங்கிருந்து பாடி பார்ட்ஸ் போகும். இப்படி ஒரு தடவை ஜாயிண்ட் ஆர்ட்ரியல் சிஸ்டோலுக்கு அப்புறம் ஒரு ஜாயிண்ட் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடந்து முடிஞ்சு ஹார்ட்டுக்கு பிளட் வந்து ஹார்ட்ல இருந்து பிளட் வெளியே போறத ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய டைம் 0.8 செகண்ட்ஸ்ல இது நடந்துரும். இப்படி நடக்கும்போது ஒரு ஹார்ட் பீட் நம்ம கேட்போம், லக் டக். சோ இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இது சார்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் எப்படி வரும், அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின்ஸ் எப்படி வரும், என்னென்ன டேட்டா எல்லாம் இருக்கு, அந்த டேட்டா எல்லாம் எப்படி வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்கு, அதெல்லாம் எப்படி ஒரு கொஸ்டினா வரும்ன்றத நம்ம இங்க பாத்துடலாம். ஓகே ரைட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த புக்ல இருக்கிற மாதிரியே நம்ம பார்க்கலாம். நல்லா கவனிங்க, கார்டியாக் சைக்கிள்ன்றது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டு பிகன் வித் ஆல் தி 4 chambers of heart are in a relaxed state. இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா joint diastole. இப்போ 4 chambers-மே relaxed stateல தான் இருக்கும். நம்ம அதை joint diastole அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, as the tricuspid and bicuspid valves are open. சோ அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியணும். ஓகே நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வந்து இது ட்ரைகாஸ்பைட், இது வந்து பைகாஸ்பைட். சோ ரெண்டு ஆர்ச்சியம் வந்து இப்போ மீன் 4 சாம்பர்ஸ்மே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 4 சாம்பர்ஸ்மே ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கும்போது எந்த ரெண்டு வால்வ் ஓபன்ல இருக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்டா ட்ரைகாஸ்பைட் அண்ட் பைகாஸ்பைட் வால்வ் அப்படின்னு சொல்லணும். இப்போ பிளட் வந்து உள்ள வரும். நல்லா கவனிச்சு. ஓகே சோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா blood from the pulmonary veins and vena cava flows into the left and right ventricle respectively. Of course நம்ம எல்லாருக்குமே தெரியும் வீனா கேவா வழியா இந்த இடத்துல ரைட் ஏட்ரியம்க்கு பிளட் வரும். அதே நேரத்துல பல்மனரி வெயின்ல இருந்து பிளட் அப்படின்றது லங்ஸ்ல இருந்து எங்க வரும், இந்த இடத்துல லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வரும். ஓகே சோ அதெல்லாம் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ the semilunar valves are closed at the stage. இப்போ நமக்கு இந்த இடத்துல செமிலூனார் வால்வ் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கும். அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பிளட் பம்ப் ஆகி வெளியே போறதுக்கு இந்த வால்வ்ஸ் வழி கொடுக்கும். சோ அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா when there is a relaxed state or in a joint diastole what are all the events may occur அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப ஆன்சர் என்ன சொல்லணும், நம்ம இந்த இடத்துல பைகாஸ்பைட் அண்ட் ட்ரைகாஸ்பைட் வால்வ்ஸ் வந்து ஓபன்ல இருக்கும். அதே நேரத்துல வந்து பல்மனரி வெயின் அண்ட் வீனா கேவா வழியா பிளட் வந்து ரெஸ்பெக்டிவ் ஏட்ரியம்க்கு வந்து வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல செமிலூனார் வால்வ்ஸ் வந்து க்ளோஸ்ல இருக்கும் அப்படின்னு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆல் தி அபோவ் அப்படின்னு கொடுக்கலாம். சோ இந்த இடத்துல ஆன்சர் ஆல் தி அபோவ்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ, ரைட்? ஓகே இப்போ நம்ம வந்து ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படின்றதப்போ என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்திருக்கோம். ஓகே ரைட். இப்போ அடுத்து பாருங்க, இப்போ ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ பிளட் வந்து ரெண்டு ஏட்ரியம்க்கும் உள்ள வந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா பேஸ் மேக்கர், ஹார்ட்னுடைய பேஸ் மேக்கர் அப்படின்றது
சைனோ ஆட்ரியல் நோட் சான் அப்படின்றது ஆல்ரெடி படிச்சிருப்போம். அது தானாவே நமக்கு தெரியும் ஆட்டோ எக்ஸைட்டபிள், தானாவே ஸ்டிமுலேஷனுக்கு உள்ளாகும் அப்படின்னு படிச்சிருப்போம். சோ சான் நவ் ஜெனரேட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். இந்த இடத்துல இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து நம்ம இசிஜி பத்தி சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து ரெண்டு ஏட்ரியுமே வந்து சிஸ்டோலிக் கண்டிஷன்ஸ்க்கு வரணும். சோ அப்பதான் வந்து நம்ம வந்து இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்றது போலரைஸ்டு ஸ்டேட்ல இருந்து டீபோலரைஸ்ட் ஆகும்போது இந்த இடத்துல ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியல் which stimulates the both atria to undergo simultaneous contraction. So ரெண்டுமே at the time என்ன ஆகுது அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகுது. இதை நம்ம என்ன சொல்றோம்னா ஆட்ரியல் சிஸ்டோல் அப்படின்னு சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட்ரியல் சிஸ்டோல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாயிண்ட் டயஸ்டோலுக்கு அப்புறம் இங்க என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏட்ரியல் சிஸ்டோல் ஸ்டார்ட் ஆகுது. So this increases the flow of blood into the ventricle. Yes, இப்போ ரெண்டு ஏட்ரியம்ல இருந்து blood பம்ப் ஆகும்போது ட்ரைகாஸ்பைட் பைகாஸ்பைட் வழியா blood வந்து எங்க வருது, வென்ட்ரிகல்ஸ் வருது. இது எவ்வளவு பர்சன்ட் வருதுன்றது இங்க டேட்டா. Okay, so in the numerical data ஞாபகம் வச்சுக்கோங்க 30%. Okay, now the action potential is conducted. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சான் வந்து இந்த இடத்துல இருக்கும் இல்லையா, அப்பர் ரைட் கார்னர்ல. இங்க இருந்து எமர்ஜ் ஆகிற அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ், அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல்ன்றது இந்த இடத்துல ஆட்ரியோ வென்ட்ரிகுலார் நோட். ஓகே, ஆட்ரியோ வென்ட்ரிகுலார் நோட் இங்க லொகேட் ஆயிருக்கும். சோ இந்த இடத்துக்கு வந்து இந்த பொட்டன்ஷியல் அப்படின்றது டிராவல் ஆகும். ஓகே, சோ இப்போ டிராவல் ஆகும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இசிஜியும் சேர்த்து தான் அந்த இடத்துல சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜெனரேட் ஆகி ஏட்ரியம் அப்படின்றது வந்து சுருங்கிறதுக்கு முன்னாடி பி வேவ் அப்படின்றது அப்பியர் ஆயிருக்கும். சோ அதனுடைய கண்டினியூஷனா கான்ட்ராக்ஷன் ஆகி பிளட் வந்து இப்போ பம்ப் ஆயிருக்கும். இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியல் சான்ல இருந்து இப்ப எங்க வருது, நேரா ஏவியனுக்கு வருது. ஓகே, சோ ஆட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடுக்கு வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோ வென்ட்ரிகுலார் சைட் பை ஏவியன் and AV bundles from where the bundle of is transmit it through the entire ventricular musculature. அப்ப நமக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா bundle of his வந்து இருக்கும். ஓகே, bundle of his இருக்கும். சோ இந்த bundle of his ன்றது ventricular septumல நீங்க பார்க்கலாம். ஓகே, ரைட். சோ இந்த இடத்துல அதாவது ஆட்ரியோ வென்ட்ரிகுலார் செப்டம் கீழே பார்க்கலாம். சோ இந்த இடத்துல இதுதான் வந்து வென்ட்ரிகுலார் செப்டம். இந்த இடத்துல வந்து பண்டல் ஆஃப் ஹெஸ் இருக்கு. இப்போ இந்த பண்டல் ஆஃப் ஹெஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இம்பல்சஸ புர்கின்ஜி ஃபைபர்ஸ் வழியா என்டையர் வென்ட்ரிக்கலுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க, நல்லா கவனிங்க. The action potential is conducted to the ventricle side by AVN and AV bundle from where the bundle of is transmit it through the entire ventricular musculature. This causes ventricular muscles to contract. அப்ப நமக்கு தெரியும் இந்த இடத்துல புர்கின்ஜி ஃபைபர் வழியா என்டையர் இம்பல்சஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி ஆக்ஷன் பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணும்போது இங்க மசில் கான்ட்ராக்ட் ஆகும். அந்த மசில் கான்ட்ராக்ஷனால வென்ட்ரிகல்ஸ் என்ன ஆகும், ஜாயிண்டா வந்து சிஸ்டோலிக் வரும். அப்ப பிளட் ஆனது இங்கிருந்து பம்ப் ஆகி வெளியே போகும்போது நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து செமிலூனார் வால்வ் வழியா பல்மனரி ஆர்டரியிலிருந்து லங்ஸுக்கும், இங்கிருந்து அதே செமிலூனார் வால்வையா அயோர்டிக் வால்வுக்கு அயோர்டாக்கு டிராவல் ஆகும். ஓகே, ரைட். சோ இடத்துல நம்ம என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. This causes ventricular muscles to contract, that is ventricular systole. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நடக்கும்போது நம்ம ஆக்சுவலா இது எப்ப நடக்கும் இசிஜில அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பி வேவ் இருக்கும், அதுக்கப்புறம் QRS இருக்கும். ஓகே, QRS. ஓகே, சோ இந்த இடத்துல இசிஜின்றது ஹார்ட்னுடைய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கிராஃப். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா QRS அப்படின்றதப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல QRS இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ். அப்படின்னா டீபோலரைசேஷன் நடந்த உடனே ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜெனரேட் ஆகும். ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜெனரேட் ஆன உடனே கான்ட்ராக்ஷன் நடக்கும். அப்போ QRS காம்ப்ளெக்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த QRS காம்ப்ளெக்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வென்ட்ரிகுலார் டீபோலரைசேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனை தொடர்ந்து என்ன நடக்கும்னா வென்ட்ரிக்கல் வந்து ரெண்டுமே ஜாயிண்ட் சிஸ்டோலிக் போகும்போது இங்க வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகி பிளட் பம்ப் பண்ணி ரெஸ்பெக்டிவ்
இடத்துக்கு பிளட் பம்ப் பண்ணி அனுப்புது. ஓகே, சோ இப்போ இது நடந்துட்டு இருக்கும் போது, அதாவது இந்த QRS காம்ப்ளெக்ஸ்க்கு அப்புறம் இங்க வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டு ஏட்ரியம் பின்னாகும் ரிலாக்ஸ்ட் ஆகும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க, the atrium undergo relaxation, அதாவது ஏட்ரியல் டயஸ்டோல் அப்படின்னு சொல்றோம். ECGல நீங்க எங்கேயுமே ஏட்ரியல் ரிலாக்ஸேஷனுக்கு நீங்க எங்கேயுமே ஒரு வேவை பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும், இதுக்கப்புறம் ஒரு வேவ் இருக்கும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா டி வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. டி வேவ்ன்றது வென்ட்ரிக்கலினுடைய ரீபோலரைசேஷனை ரெப்ரசென்ட் பண்ணும். ஆனா ஏட்ரியலினுடைய ரீபோலரைசேஷனை எங்கேயுமே எந்த வேவுமே ரெப்ரசென்ட் பண்ணாது. QRS நடக்கும் போது நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, அது ஆப்போசிட்ல நடந்துட்டு. ஓகே, சோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் இன்க்ரீசஸ் தி வென்ட்ரிகுலர் pressure. ஓகே, சோ இதேதான் அது நம்ம இங்க அப்படியே கண்டினியூ பண்றோம். ஓகே, ரைட். சோ pressure causing closure of tricuspid and bicuspid valve. இப்பனா வென்ட்ரிகல்ஸ் ரெண்டுமே சுருங்க ஆரம்பிக்கும் போது இங்கிருந்து பிளட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஸ்பெக்டிவ் வால்வ்ஸ் வந்து டிராவல் ஆகும்போது இப்போ ட்ரைகாஸ்பைட் பைகாஸ்பைட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகணும். இப்போ க்ளோஸ் ஆகும்போது வர்ற ஒரு சத்தம் தான் லப். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். கார்டியாக் சைக்கிளினுடைய ஃபர்ஸ்ட் சவுண்ட் அப்படின்றது லப். அது எப்போ வருது அப்படின்னா ட்ரைகாஸ்பைட் பைகாஸ்பைட் வால்வ் க்ளோஸ் ஆகும்போது வருது. ஓகே, ரைட். சோ அடுத்து கவனிங்க, இது வந்து எதுக்காக? டியூ டு அட்டெம்ப்டட் பேக்ஃப்ளோ ஆஃப் blood into the atrium, தடுக்கிறதுக்காக. As the ventricular pressure increases further, the semilunar valves guarding the pulmonary artery, அதாவது ரைட் சைடு, and the aorta left side are forced open. அதாவது இப்போ semilunar valveன்றது ஓபன் ஆகுது. So which allowing the blood in the ventricles to flow through vessels, these vessels into the circulatory pathway. Right? These ventricles now relax. அதை நம்ம என்ன சொல்றோம்? Ventricular diastole. So the ventricular pressure fall causing the closure of semilunar valves prevents the backflow of blood into the ventricle. So எப்போ semilunar valves இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுதோ அப்போ ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட நம்ம என்ன சொல்றோம்னா டப் அப்படின்னு சொல்றோம். So லப் அண்ட் டப், இதுதான் நம்ம இந்த இடத்துல ஒரு கார்டியாக் சைக்கிள்கான ஒரு ஹார்ட் பீட் சவுண்ட்னு சொல்றோம். ஓகே, ரைட். As the ventricular pressure decline further, the tricuspid and bicuspid valves pushed open by the pressure in the artery exerted by blood flow. Again arterial systole நடக்கும். So in the cycle continue. So which was being emptied into them by the veins. So the blood now once again moves freely into the ventricle. So the ventricles and the atria are now again in a relaxed, so joint diastole state க்கு வந்துரும். இப்போ joint diastole வந்தா என்ன ஆகும்? Again superior inferior vena cava வழியா ரைட் ஏட்ரியம்க்கு பிளட் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இந்த பக்கம் பல்மனரி வெயின் மூலமா இந்த இடத்துல லெஃப்ட் ஏட்ரியம்க்கு பிளட் வரும். சோ ரெண்டுமே அந்த இடத்துல ஃபில் ஆகும்போது இந்த இடத்துல ஜாயிண்ட் சிஸ்டோல் நடக்கும். ட்ரைகாஸ்பைட் பைகாஸ்பைட் வால்வ் வழியா பிளட் வென்ட்ரிகல்ஸ்க்கு வரும். அகைன் வென்ட்ரிகல் பம்ப் ஆகும், பிளட் மறுபடியும் செமிலூனார் வால்வ் வழியா போகும். சோ இதுதான் ஒரு கார்டியாக் சைக்கிள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. Soon the sand generate action potential and events described above are repeated. So இதுதான் ஒரு கார்டியாக் சைக்கிள். I hope உங்களுக்கு இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சோ கார்டியாக் சைக்கிள் அப்படின்றது இப்போ முடிச்சிட்டோம். சரி, இப்போ இந்த கார்டியாக் சைக்கிள் அப்போ என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். This sequential event in the heart which is cyclically repeated is called a cardiac cycle. Each consists a systole and diastole of both atria and the ventricles. As mentioned earlier, the heart beats 72 times per minute. இது key point. So இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். Okay, that many cardiac cycles are performed per minute. From it is could be deduced that duration of cardiac cycle அப்படின்றது எவ்வளவுனா 0.8 seconds. So நம்ம ஆல்ரெடி 30% பார்த்தோம். 72 times 0.8 seconds. இதெல்லாம் நம்ம நியூமரிக்கல் வேல்யூ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். During a cardiac cycle, each ventricle pumps out approximately 70 ml of blood, which is called a stroke volume. So what is stroke volume னு கேட்டா இந்த இடத்துல இதை நோட் பண்ணிக்கணும். 70 ml of blood approximately each ventricle pump பண்ணும்போது வெளியே வரக்கூடிய blood-னுடைய அளவு. So stroke volume multiplied by the heart rate, so number of beats per minute gives the cardiac output. So இப்போ நம்ம cardiac output அப்படின்றது என்னன்னா கிட்டத்தட்ட the volume of blood pumped out by each ventricles
பர் மினிட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பர் மினிட். நீங்க ஒரு லப் டப் அப்படின்றது ஒரு கார்டியாக் சைக்கிள்னா அது 72 தடவை கிட்ட நடக்கும்னு படிச்சோம் ஒரு நிமிஷத்துக்கு. அப்போ அந்த ஒரு நிமிஷத்துக்கு பிறகு எவ்வளவு பிளட் வென்ட்ரிக்கல் இருந்து வெளியே வந்திருக்கோ அதுதான் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம், கார்டியாக் அவுட்புட். ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 70 ml ஆஃப் பிளட் அப்படின்றது ஈச் வென்ட்ரிக்கல் இருந்து வெளியே வர்றது. பட் அதுவே ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து கவுண்ட் பண்ண அதுதான் நம்ம கார்டியாக் அவுட்புட் அப்படின்னு சொல்றோம். இது எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா 5000 ml இருக்கலாம், இல்லைன்னா 5 லிட்டர்ஸ் இருக்கலாம். ஒரு ஹெல்த் இண்டிவிஜுவலுடைய அளவு இதுதான். ஓகே, சோ த பாடி ஹஸ் தி எபிலிட்டி டு ஆல்டர் தி ஸ்ட்ரோக் வால்யூம். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन வரதுக்கு சான்ஸ் இருக்கு. as well as heart rate, thereby the cardiac output. so அப்படினா என்ன அர்த்தம், stroke volume, heart rate, cardiac output அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, cardiac output of an athlete will be much higher than that of an ordinary man. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், சோ அவங்களுடைய கார்டியாக் அவுட்புட்னுடைய அளவு அப்படின்றது அதிகமா தேவைப்படக்கூடியதா இருக்கும். ஓகேவா, ரைட். ஓகே, சோ லாஸ்டா நம்ம இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, during each cardiac cycle two prominent sounds are produced. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஸ்டெதோஸ்கோப்ல அது ஈஸியா கேட்கலாம். அது ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து லப். அது எப்போ வரும் அப்படின்னா ட்ரைகாஸ்பேட் பைகாஸ்பேட் வால்வ் க்ளோஸ் ஆகும்போது. அதே நேரத்துல செகண்ட் ஹார்ட் சவுண்ட்ன்றது டப். அது எப்போ வரும்னா அதாவது செமிலூனார் வால்வு க்ளோஸ் ஆகும்போது. ஓகே, ரைட். இப்போ நமக்கு இந்த வீடியோல கார்டியாக் சைக்கிள் அப்படின்றது எப்படி நடக்குது அப்படின்னும் அது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு அது எப்படி எல்லாம் கொஸ்டினா வரும்னு நான் சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ சப்போஸ் இதுல ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல இன்னும் ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை.